தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலர் ஒன்றியம் சார்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் சென்னை நந்தனத்தில் உள்ள வணிக வரி தலைமை அலுவலகம் ஒருங்கிணைந்த வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கட்டிடத்தின் முன்பு மாநில தலைவர் ஆலிஸ் ஷீலா தலைமையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் தா. அமிர்தகுமார் முன்னிலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சரவணாமூர்த்தி, மாநில பொருளாளர் நா. ராஜேஷ் உட்பட தமிழகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் தா. அமிர்தகுமார், பணிபுரியும் அலுவலர்களின் பதவி உயர்வு வாய்ப்புகளை பாதிக்கின்றவாறு வணிக வரி ஆணையர் அவர்களின் 27/12/2023 அன்று வெளியிடப்பட்ட பணி மூப்பு பட்டியலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். துணை மாநில வரி அலுவலர் பதவி உயர்வுக்கான பட்டியல் வெளியிடப்படும். 1 வருட காலமாக பணியிடம் ஒதுக்கப்படாத 308 துணை மாநில வரி அலுவலர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு பணியிடங்களை ஒதுக்கி ஆணையை வெளியிட வேண்டும். 1/3 பங்கு மொத்த துணை மாநில வரி அலுவலர் பணியிடங்களை நேரடி நியமனத்திற்கு அளித்து வெளியிடப்பட்ட வணிக வரி ஆணையர் அவர்களின் செயல்முறைகள், வெளியிடப்பட்ட பணிமூப்பு பட்டியலினை அடிப்படையாக கொண்டு போடப்பட்ட 2 உதவி ஆணையர் பதவி உயர்வு பட்டியலையும் மாநில வரி பதவி உயர்வு பட்டியலையும் சேர்ந்து நாளை கணக்கில் கொண்டு பணிமூப்பின் அடிப்படையில் திருத்தி வெளியிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார். மிகப்பெரிய ஐயப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் இதை நாங்கள் இரண்டையும் ரத்து செய்து 27/12/2023 அன்று வெளியிடப்பட்ட இந்த பட்டியலை, பணிமூப்பு பட்டியலை வாபஸ் பெற வேண்டும் என்ற 2 கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு உடனடியாக இப்போது நாம் முடிவெடுக்கப்படவில்லை. ஜனவரி மாதம் முடிவெடுத்தோம்னு சொல்லலாம், கடந்த ஆட்சியில் முடிவெடுத்தோம். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அதை தள்ளி போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதன் பிறகு 5/5/2026 அன்று மாநில பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்ல திட்டமிட்டோம். உடனடியாக போராட்டத்தை செல்ல வேண்டும் முடிவெடுத்தார்கள். நான் கூட என்ன சொல்ல என்றால், வருகின்ற 4ஆம் தேதி தேர்தல் அறிவிப்புகள் வரவிருக்கிறது. யார் வெற்றி பெற போகிறார்கள், முதலமைச்சர் அமர போகிறார்கள் இருக்கிறார்கள். உடனடியாக நம்ம போராட்டத்தை செய்தால் நன்றாக இருக்காது. குறைந்தது 1 மாதம் நமக்கு அவகாசம் கொடுப்போம் என்றுதான் முடிவெடுத்தோம். அந்த 1 மாதம் அவகாசம் தேதி 35 நாள் இடைவெளியில் தான் இந்த போராட்டத்தை அறிவிக்கின்றோம். கடந்த மாதம் 10/5/2024 தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்றார்கள். இன்றுடன் சரியாக 1 மாதம் நிறைவேற்றது. நாங்கள் தமிழ்நாடு அரசு முழுமையாக நம்புகின்றோம், அரசையும் நம்புகின்றோம், துறையை நம்புகின்றோம். உடனடியாக அமைச்சர் அவர்களும் துறையின் செயலாளர்களும் தலையிட்டு இந்த 2 முக்கியமான வாழ்வாதார கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்வதற்கு நாங்கள் தயாராக என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். தா. அமிர்தகுமார் தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம்.